ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார்? நான் தானே. நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எதற்காக? உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டேனே. அது தெரியாமல் இன்னும் நீ என்னில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை. அதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது. அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயிலிருந்து உச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும். எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது. அதை வேண்டாம் குழந்தையே. நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள். தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார். அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார். தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய். சரிதானே? அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக? நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து விட்டாய் அல்லவா? அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும் தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயித்து கொண்டிருப்பாய். நீ ஒரு வைரக்கல். அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அதன் வெளிச்சம் எப்படி பேரொளியாய் இருக்கும். அந்த பேரொளி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே. சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே. மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கப் போகிறதே. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் முடிந்துவிட்டது. நீ நிம்மதியாகவே இருக்கலாம். அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு நீ மலையேறி வந்து விட்டாய். என் பழனி மலை மீது நீ ஏறி வந்துவிட்ட பிறகு ஏன் பயப்படுகிறாய்? துன்பங்களைக் கண்டு இனி பயப்படாதே. நீ மீண்டும் ஒரு முறை மாயைகளை நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய். நீ இதனை வெல்ல மனதில் வைராக்கியம் வேண்டும். எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல் மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்று நீ தட்டிச் செல்ல வேண்டும். அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகின்றது. உன் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய். நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல, அது நிஜமான ஒன்று. அது விரைவில் உன்னை வந்து சேரும். ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்கள் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை, தெரியுமா? அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம். ஆனால் உன் மனது நான் அறிவேன். உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகின்றது. எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செய்து வா. உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது. பண வரவு உண்டாகும் நேரம் இது. உன் சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது.
நடப்பது உனக்கும் சாதகமாகவே இருக்கும் நேரம். உன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரம் இது. சந்தோஷமாகவே நீ செல்லலாம். மலையேறி வந்துவிட்ட பிறகு மலைப்பது ஏனோ? துன்பங்களை கடந்துவிட்ட பிறகு துடிப்பதும் ஏனோ? சொல்வது புரிகிறதா? போனவற்றை மறந்துவிடு. போகும் வழி அறிந்து விட்டாய் நீ. இனி போராடி வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான். இனி போராடி நீ வெற்றி பெறு. உனக்கு போட்டியாய் இங்கு இருப்பது யார் தெரியுமா? நீயே மட்டும்தான். நேற்றைய உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறிச் செல். ஒவ்வொரு படியாக உன் முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும். மாலை நேரம் மனம் ஆறுதல் பெறும். நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல வேண்டும். நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீ தயாராக இரு. என்ன வாக்கு கொடுத்தாய் என்பது ஞாபகம் இருக்கிறதா? நன்றாக ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய். நீ கலங்கப்படும் நேரத்திலும் நீ கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மூடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார். உன்னோடும் இருப்பவன் உன்னிலும் இருப்பான் நான். இது சொல்லானாலும் செயலானாலும் என் உயிரே போனாலும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். அதனால் எந்த எதிர்மறை செயல்களையும் உன் மனதில் கொண்டு வராதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும். அதனால் தவறு செய்யாமல் இரு. நீ எதை எதிர்பார்க்காமல் நன்மையை செய். பல நன்மைகள் உன்னை தேடி வரும். நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். பழனி மலை மீது ஏறி என் ராஜ அலங்காரத்தை ஒரே ஒரு முறை நீ பார்த்துவிட்டு போ. உன் வாழ்வில் பல ராஜயோகங்களை நான் உனக்கு தருகிறேன். உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது. நீ உயரக்கூடிய கால நேரம் இது. பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப்போகின்றாய். உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். வந்து வேண்டியதை நீ எடுத்துச் செல். உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே, கலங்காதே. என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்துச் செல். எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது. உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் உயரப்போகிறாய் நீ. உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று. நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே. நான் இருக்கின்றேன், நீ கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிக்கின்றாய் நீ. அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய். என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய். கனவிலும் நான் அறிகுறி தந்திருக்கிறேனே. அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே, சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே. அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார். உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்ய போகிறேன். எதற்கும் கலங்காதே, நான் இருக்கின்றேன். அனைத்திலுமிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன். இது என் மீது சத்தியம். உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணை இருக்க வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? எவரிடத்திலும் போய் நீ கையேந்த கூடாது.
நான் இருக்கிறேன். எனக்காக நீ என்னிடத்தில் வா. உனக்கான வாயிற்கதவை நான் திறந்து வைக்கிறேன். உனக்கான கஜானா கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம். தாராளமாக. யாரும் உன்னை தடுக்கப் போவது கிடையாது. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன். நான் உனக்காகவே இருக்கின்றேன். நிழலாக நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன். நிழலையும் உன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாது. அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன். எனது கஜானா உனக்காகவே நிரம்பி இருக்கிறது. வந்து எடுத்துச் செல். மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன். நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன். உன் மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய். ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன். என்னை நீ அழைப்பாயா? உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன். அதை ஏற்பாயா? மனதார ஒரு நொடி அலை. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றுமே நீ வருந்தக்கூடாது. அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது. அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன. உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய். இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன். அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய். நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய். அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய். அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய். அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா. உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே. நம்பிக்கையோடு பொறுமையாக செய். உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும். நிச்சயம் உன்னால் முடியும். நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய். என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா? என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால், என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு. முயற்சி செய். உன் கையில் வெற்றி கிடைக்கும். அதற்கு நான் உறுதி தருகிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் நல்லது நடக்கும். ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். உன் இல்லத்திலேயே தங்கி விடுகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வருவேன். என்னை உன் அன்பான கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போ. உனக்கான மங்கள வாக்கு, தெய்வீக வாக்கு, சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன். அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். என் பேச்சை நீ கேட்பாயா? உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா? இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன்.
என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாயா அப்பா என்று என்னிடம் ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா? அதற்கான புதிய கதவுகள் திறக்கப் போகிறது. புதிய வாசலில் நீ நுழையப் போகிறாய். இதே நாளில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய். இறுதி வரை கேட்டுப்பார், நீ முகம் மலர்வாய். உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன. புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு. என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார். நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு. உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை, வலி, துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது. உன்னையும் உன் அன்பையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம். உன் மனதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அதனால் உன் வாழ்க்கை நன்றாக, ஜெயமாக, நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சிந்திய நீரை அள்ள முடியாது. அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம். உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவையை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன். உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்து விட்டேன். சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது. ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன். ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன். அப்பாவாக, உற்ற தோழனாக, நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்து தந்து கொண்டே இருப்பேன். உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை. உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன். நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு. உன் கர்ம வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன். அதை தூசி போல தூசி என்று ஊதி வெள்ளிவிடு. நல்லது நடக்க நான் இருக்கிறேன். இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய். அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும். உடனே கேள், எல்லாமே சரியாகும். உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும். ஓம் சரவண பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள். நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன். நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன. சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியுமல்லவா? நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார். அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நீயே கேட்டுப்பார். உன்னை நீயே. இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான். பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது. உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது. உந்து சக்தியுடன் அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும். நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன். நீ என் ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக மட்டுமல்ல,
சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களுக்காக உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன்? உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன். அதை நீ உணர்ந்தாயா இல்லையா? ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும். கவலையே படாதே. உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு. நீ என்னிடம் மலர்களை கேட்டாய், ஞாபகம் இருக்கிறதா? அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன். நீ தண்ணீர் கேட்டாய், அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தேன். அதை நீயும் பருகினாய். பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழச் செய்தேன். நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் ஒளி தரப்போகிறாய். வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தேன். பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன். எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜபித்து கொண்டிருக்கிறாய். அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும். என் நாமத்தை சொல்லி வா, நல்லது நடக்கும். நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன். உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாய் அல்லவா? அது இப்போது இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது. உன் ரகசியத்தை நான் உடைத்தெறியப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதே இருக்காது. இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது. 1000 ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய். உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. பொறுமைக்குள். என் பெயரை சொல்லி போற்றி என்று 108 முறை சொல். உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் எல்லாம் ஓடோடிவிடும். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அதற்காக நீ கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம். இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய நிலை மாறப்போகிறது. நான் நிச்சயம் மாற்றி காமிப்பேன். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ வெற்றியை பெறப்போகின்றாய். உன்னை தேடி நிச்சயம் நல்வாழ்க்கை வந்து சேரப்போகிறது. பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன். நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே. நான் வருவேன். நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன்.
உனக்காக. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய். என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன். உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களை போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய். அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்தும் விட்டாய். அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன். அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ, அதை போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன். யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன். உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம், தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும். உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கவலைப்படாதே, உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காமிக்கின்றேன்.